அருமையானவர்களே, நம்முடைய பாடகரை 3 பாட்டு படிக்க சொல்லியிருக்கேன். அவர் வழமையாக நம்முடைய பட்டமளிப்பு விழாவில் 2 பாட்டு படிப்பார். இன்று நம்முடைய ஊருக்கு இந்த மண், இந்த இடமே பாதுஷா நாயை வந்து தங்கின இடம். அதனால தான் இதுக்கு புலவர், இதுக்கு ஷாவுலமீது ஆண்டவர் பள்ளின்னு பேர். இதுக்கு பேர் நாகூர் மீரான் ஜும்மா பள்ளின்னு இதுக்கு பேர் இருந்துச்சுன்னா, இதில் இங்கே வந்து ஷாவுல் பாஷா நாயும் தங்கியிருக்காங்க. நம்ம ஊரில் 2 இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. ஒன்று நம்ம சொல்லக்கூடிய மீரா பள்ளியாசலில் தங்கியிருக்கிறாங்க, 2வது இங்கே வந்து தங்கியிருக்காங்க. அந்த மண்ணினுடைய மைந்தர் வந்திருக்கிறாங்க. நம்மெல்லாம் கல்வி கடன், இன்றைக்கி யாரையில்லாமோ கல்வி தந்தேன்னு சும்மா பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் ஒரு நாள், பெரியோர்களே, பெண்கள் வருஷம் நம்ம சொல்கிறது தான், பெண்களே நீங்கள் வந்து நம்ம ஊரில் நிகழ்ச்சி நடத்தும்போது இப்போ எல்லா மீலாது விழாக்களும் பள்ளியாசல் ஆக்கிட்டாங்க. ஏன் ஆக்குனாங்கன்னா, இந்த பொம்பளைங்க போடுற சத்தத்தினால தான். அந்த காலத்தில் எல்லாம் தெருவில் தான் வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாம் பாடி, அங்கே ஒரு பயான் நடந்தால் இவங்க ஒரு பயான் நடக்கும். அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பள்ளியாசலில் கொண்டு வச்சாலாவது கொஞ்சம் பயம் இருக்குன்னு சொல்லி பள்ளியாசலில் வச்சு எல்லோரும் கூட. இப்போ இயற்கையில் மழையில் இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன், இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியாசலில் தான் வைக்கணும். ஏன்னா மேடைங்கிறது இன்றைக்கி நம்மளை வந்து ஏமாத்துனது இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இடத்துல எப்படி கல்யாணம் வச்சா அந்த கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா? அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். சம்சா கொடுக்குறோம், டீ கொடுக்குறோம், இதெல்லாம் அந்தந்த இடத்த தேடி வந்துடும். பறக்கத்தான் அங்கே அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம மதரசாவில் வந்து ஆஜியார் மாதிரி பறக்கத்தான் நாளாக நம்ம தந்ததுனால பறக்கத்தான் அங்கே நடக்குது. அதனால் யாரும் வந்து அதைத்தான் கேட்க தேவையில்லை. இப்போ நம்முடைய பாடகர் வந்து நம்ம மதரசாவில் பாடகர் பற்றி தல்ஹா ரலியல்லாஹு பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ஊருக்கே விருந்து வச்சாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சம்சாட்டியில் கல்யாணம் முடிச்சிட்றான், விருந்து வைக்கிறதே கிடையாது. ஆனால் இஸ்லாமிய விருந்து 10 விருந்துன்னு சொல்லுவார் இமாம் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 10 விருந்து, சுன்னத்துக்கு கூட விருந்து இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி அது பொய் விருந்துங்கிறான் அன்னைக்கு. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மாதிரி ஊருக்கே விருந்து வைத்த ரசூலுல்லாஹ் தல்ஹா, நம்ம தல்ஹா நீ ஒரு பெரிய வள்ளல் பாணி, நீ தல்ஹத்துல் ஃபையால் பாணி, நீ வாரி விளங்குற தல்ஹா பாணி அப்படின்னா. இன்னொரு சமயம் சொன்னாங்க, தல்ஹத்துல் ஜூத், நீ கொடை வள்ளல் தல்ஹா பாணி அப்படின்னாங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன, ரசூலுல்லாஹ் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. நல்லவங்களை என்ன செய்யணும், கொடுக்குறவங்களை தூக்கி விடணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மனசு வரும். நிறைய பேர் பாருங்கள், நீ புது பஸ் ஸ்டாண்டு பள்ளியாசலில் எழுதி போட்டிருக்கு, 1 லட்சம் கொடுக்குறவர்களே இந்த பேரை இங்கே எழுதுங்க, 50,000 கொடுக்குறவங்க நோம்பில் இந்த இடத்துல எழுதுங்க பேரை, 25,000 பேர் உள்ளவங்க எழுதுங்க. அது எழுதுறதுக்காக நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் கொடுக்கறது தெரியாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லக்கூடாது. நிறைய பேர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். மோசமான வியாதி, அல்லாஹ் அந்த மாதிரி வியாதி வந்து எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஆஜியாருடைய முதல் உதவி யாருக்கு தெரியுமா? ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுறவங்க, ஏன்னா பெரிய பெரிய பல லட்சம் ரூபா நோயில் மாட்டிக்கிட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அசால்ட்டாக இன்றைக்கி நுள்ளி கூட கொடுக்க மாட்டேக்கான். வெறும் சந்தூக்கு தூக்கிட்டு வெறும் வெள்ளை துணியோடு போய் சேர்ந்துடுறான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு முதலமைச்சருக்கு 2,000 கோடி கவர்மெண்ட் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒரு முதலமைச்சர், முன்னால் இருந்த ஒரு முதலமைச்சருக்கு 2,000 கோடி. அந்த 2,000 கோடியை தூக்கிட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் கையில் அரசாங்கம் ஒப்படைச்சிட்டு, கர்நாடக அரசு. அதை வச்சு என்ன பண்ணா? ஆக உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துடலாம், செல்வந்தராக வாழ்ந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேர் கொடுக்குறவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், கொடை கொடுக்குறவங்கள சொர்க்கத்துக்கு பிடிக்கும், கொடை கொடுக்குறவங்கள மக்களுக்கு பிடிக்கும். நாங்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஸ்ஸஹியு வல்லல் கரீபு மினல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஆஜியார் அவர்களே, அல்லாஹ் சொர்க்கம் ஆக்குவானாங்க, ஆமீன் சொல்லுங்க. அதே மாதிரி அஸ்ஸஹியு கரீபும் மினல்லா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். அஸ்ஸஹியு கரீபும் மினன்னாஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம ஊரினுடைய நம்முடைய மொஹல்லாவை சார்ந்த பெரிய குத்துபா பள்ளிவாசலில் 25 வருடத்துக்கு மேலாக பணியாற்றக்கூடிய, அதை விட மேலாக இந்திய அளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் ஹசரத் அவர்களை பல முறை இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சில முன்னால் கூப்பிட்டுருக்குறோம். அல்லாஹ்வுடைய நாட்டை ஏதோ அவங்களுக்கு டேட்டு கிடைக்கல. அல்லாஹ் என்ன நாடிட்டான்னா, அவங்க மாநிலத்துக்கு பொறுப்பான பிறகு தான் உனக்கு வருவாங்கன்னு அல்லாஹ் நாடிட்டான் போல தெரியுது.
அதனால் இந்த தடவை 10வது வருஷத்தை வந்து நம்ம ஹசரத்தை கூப்பிடுவோன்னு போனால் அந்த நேரம் பார்க்க நமக்கும் அவங்களுக்கு டேட்டு ஃப்ரீயாக இருந்தது. அந்த ஃப்ரீயாக இருந்ததுனால 2வது வந்து நம்ம ஹாஜியார் வந்து அதே டேட்டில் வந்து அது உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த புதன்கிழமை பட்டமளிப்புலா நம்ம வச்சதே யாருக்கு தெரியுமா? ஹாஜியார் டேட்டு அந்த டேட்டில் இருந்ததுனால தான். ஆனால் முதல்ல நான் ஆரம்பத்திலேயே நம்ம காஜா ஹசரத்தவங்க சனிக்கிழமை டேட்டை குறித்து தந்துட்டாங்க. ஆனால் அதே நாளில் ஹாஜியார் மெட்ராஸில் புழலில் இருக்கக்கூடிய அவங்க அந்த மதுசாவுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அந்த டேட்டில் அவங்க ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஆகணும், உங்களுக்காக எங்கள் டேட்டையே மாற்றுறோன்னோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் நடத்திய பட்டமளிப்புலாவிலே இந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததே கிடையாது. இந்த அளவுக்கு பெண்கள் வந்து அவ்வளோ அல்லாஹ் சிறப்பான முறையில் வந்து அந்த நல்லவங்க வரும்போது மலக்குமார்கள் வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஊரில் 4 ரமலான்களும் அவ்வளோ கூட்டம் பெண்கள் பயானுக்கு வந்து போகுது. அப்போ அந்தளவுக்கு பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் அவுளியாக்கள்கிட்ட தான் அந்த கவர்ச்சி இருந்தது. அவங்க பயான் கேட்ட உடனே எல்லாருமே என்ன செய்வாங்க? பிரியமாக இருப்பாங்க. ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத விதத்தில் 2 மலைகள் ஒன்று சேர்கிற மாதிரி 2 பெரிய ஆட்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்த்தேன். அது சினிமா செய்தியே நீங்கள் நினைக்கலாம். அன்னைக்கு ஃபேஸ்புக் விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க. மும்தாஜின்னு ஒரு நடிகை. இன்றைக்கி அந்த அம்மா வந்து காபத்துல்லா பார்க்குற இடமெல்லாம் காபாவுடைய அந்த உம்ராவில் அழுதது, என்னுடைய படங்களை எல்லாம் திரும்ப திரும்ப போடாதீங்க, நான் ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மாவுடைய ஒரு சோதனை அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி நீங்கள் அதை போட்டு பார்த்தாங்கன்னு அந்த அம்மா காபாவில் நின்று அழுத அந்த காட்சி நீங்க வீடியோ. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் நிறைய குப்பைகள் அசிங்கங்கள் இருந்தாலும் சில நல்ல செய்திகள் இருக்குது. அதில் ஒரு செய்தி, அந்த அம்மா ஒரு மதரசாவுடைய நிகழ்ச்சியில் பேசுது. சீர்காழியில் நடக்கக்கூடிய ஒரு மதரசாவுடைய நிகழ்ச்சியில் பேசுதுங்க. அந்த அம்மா பேசும்போது அழுதுகிட்டே பேசுது. அந்த விஷயத்தை நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தான் குமரியாக இருக்கும்போது என்ன செய்தோம்? நம்ம கல்யாணம் முடிக்க முன்னால் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்? கல்யாணம் முடித்த பிறகு எத்தனை விஷயத்தை நம்ம மாற்றி போய் சொல்லி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு விட்டுறோம். இருந்தாலும் ஒருத்தர் நம்முடைய பழசை எடுத்து போட்டால் நமக்கு எப்படி வருத்தமாக இருக்கும்? அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி மதரசாக்கள் எனக்கு கிடச்சிருந்தா நான் அந்த மாதிரியெல்லாம் நடிக்க போயிருக்க மாட்டேன்னு சொல்லுது அந்த அம்மா. அந்த மதரசா விழாவிலேயே சொல்லுது வீடியோவில். அதை என்னுடைய நம்பரில் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். யாராவது இனி என்ன போய் சொல்கிறேன்னு சொன்னால் சொல்கிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி மதரசாக்கள் நான் நடிக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி மதரசாக்கள் இல்லையே, என்னுடைய தலையெழுத்து இப்படிலாம் நான் தப்பு பண்ணணும்னு இருந்திருக்குதுன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுதுன்னு சொன்னால், இந்த பெண்கள் மதரசா ஒரு நடிகையை கூட ஒரு ஒளியுள்ளாவாக மாற்றியது பற்றியலாம். அதுதான் முக்கியமான விஷயம். நமக்கெல்லாம் தெரியும், டயானான்னு ஒரு இங்கிலாந்து ராணி அரசு குடும்பத்தை சார்ந்த ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மா வந்து அரசு குடும்பத்தை சார்ந்தது. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த அம்மாவுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மோசமாக போனது. அரச குடும்பம் என்பதையெல்லாம் மறந்து கடைசியில் குதிரை பயிற்சி கொடுக்குறானா அந்த பெண்ணாவோட அந்த அம்மாவுக்கு ஒரு தொடர்பு. கடைசியில் உலகம் புள்ள வேல்டி விபச்சாரியாக அந்த அம்மா மாற ஆரம்பிச்சுது. கடைசி நேரத்தில் ஒரு இஸ்லாமிய தொழிலதிபரோட தொடர்பு கொண்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த அம்மா இறந்து போச்சு. ஆக முடிவு நல்லா இல்லை. உலகத்தில் அந்த அம்மாவை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அன்னை தெரசா உலகத்தில் 2 பெண்மணியை உலகம் மறக்கலை. ஒன்று உலகம் புள்ள விபச்சாரம் செய்தது, இன்னொன்று உலகம் புள்ள பொது சேவை செய்த அன்னை தெரசா. அன்னை தெரசாவை வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பேர்கள் பாருங்கள். காந்தியடிகள் போட்டா எப்படி எல்லா போலீஸ் ஸ்டேஷன், அரசு அலுவலகங்கள், உயர்ந்த இடங்கள் இருக்கிற மாதிரி அந்த அம்மாவுடைய போட்டாவை எவ்வளோ இடத்துல வச்சுருக்கிறாங்க பாருங்கள். எத்தனையோ அநாத பிள்ளைகளை, எத்தனையோ கஷ்டப்பட்டவங்களை அந்த அம்மா ஆதரித்து இந்த வச்சு போய் தானே அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய புகழ். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் ஒழுக்கமாக இருக்காங்களோ அல்ல அவங்க வாழ்க்கையை ரொம்ப தலையெழுத்தையே மாற்றிடுவான். அல்ல ஒழுக்கமாக இருந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? அதுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு சமயம் ஷெய்னுத்தீன் மலபாரி தன்னுடைய கிதாபில் எழுதியிருப்பாங்க. ஒரு அம்மா காபத்துள்ளால ஒரு பிள்ளைய கழுத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு பையனை சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு, ஆண்டவா நான் உன்ட்ட ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த சத்தியத்தை காப்பாற்றும்படி எனக்கு வாய்ப்பு கொடு. ஆண்டவா நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றணும், அதுக்கு தௌஃபீக்கு செய்யணும் அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்து. இப்போ பக்கத்தில் ஒரு பெரியவங்க கேட்டாங்க, நீ என்ன சத்தியம் பண்ண, அது என்ன நிறைவேற்றுறது கேட்குற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு சமயம் கப்பலில் போனேன். கப்பலில் போகும்போது அதில் வியாபாரிகள்லாம் பிஸ்னஸ் மேன்லாம் அந்த கப்பலில் இருந்தான். கப்பலுங்கிறது என்ன தெரியுமா? அது வந்து
அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குது. எல்லாருமே வந்து கப்பல் எல்லா நேரத்தில் சுனாமி வந்துடும், இப்படி விமானமே திடீர் விபத்துக்குள்ள ஆயிருதுலாங்க, அடிக்கடி பார்க்குறோம்ல, அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால தான் பயண துவாவை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்க. பயணங்கிறது அது துவா ஓதணும். அங்கே போய் உட்காந்து நிறைய பாட்டு கட்டிட்டு போயிட்டு இருக்கான், ஏதோ அவன் போய் ஊர் போய் சேர்ந்துருது அவனுக்கு கேரண்டியாக அவனுக்கு கிடைச்ச மாதிரி. அப்புறம் ஒரு மாதிரி ஆனவொன்னு அலறான் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, வியாபாரிகள் எல்லாம் போன அந்த கப்பல் திடீர்னு கவுந்துச்சு. கப்பல் கவுந்த உடனே எனக்கு மட்டும் ஒரு பலகை கிடச்சிது. அந்த பலகையில் நான் தொத்திக்கிட்டே வந்தேன். மடியில் ஒரு புல்லை, என்னுடைய புல்லை பால் குடிக்கிற புல்லை வேற என் மடியில் இருக்குது. இதுக்கு இடையில இன்னொருத்தர் அப்படி நான் இருட்டிலேயே தடுமாறிக்கிட்டு இந்த அலையில் அடிச்சுட்டு வரும்போது சுபுகு உதித்தவொடனே பார்க்குறேன், இன்னொரு கருப்பன் ஒருத்தன், அவனும் ஒரு பலகையில் தடுமாறிட்டு வரான். ஒரு கருப்பன், ஒரு நீக்ரோ. அவன் பக்கத்தில் வந்தவனே என் பக்கத்தில் வந்துட்டான். என் பக்கத்தில் வந்தவனே வா என்னோடு விபச்சாரம் பண்ண வாங்க கேட்குறான். நான் சொன்னேன், டே நம்ம என்ன நிலையிலடா இருக்கோம், உயிருக்கு போராடி கப்பலில் தடுமாறிட்டு இருக்கோம். இந்த நிலையில் அல்லாவுக்கு நாம் நன்மை செய்தால் தான் அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த நிலையில் போய் பாவம் செய்கிறேன்னு சொல்லியாடா உனக்கு கொஞ்சம் மண்டையில் அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த பேச்செல்லாம் அங்கே பேசாத, நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு அப்படின்னு சொன்னான். புல்லை தூங்குதுப்பான்னு சொல்லி என்ன செய்தேன், புல்லை வேறு மடியில் தூங்கிட்டு இருந்துச்சு. புல்லை தூங்குதுப்பான்னு சொன்னேன். புள்ளையை பிடிச்சி புல்லை தூங்குதுன்னு நான் என்ன செய்தேன், புல்லை தூங்குதுங்க, அதாவது புல்லை தூங்குச்சுன்னா அந்த புள்ளையை கிள்ளி விட்டேன். புல்லை முழிச்சு அழுவுமா இல்லையா, என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாவது அவனை தட்டி விடுறதுக்காக வேண்டி ஒரு தந்திரம் பண்ணேன். புள்ளைய தூங்குற புள்ளைய நான் கிள்ளி விட்டேன். கிள்ளி விட்டவுடனே அந்த புள்ளை அழ ஆரம்பிச்சுது. நான் பால் கொடுக்குறேன்னொடனே இந்த புள்ளையை காட்டித்தானே நீ தடுக்கிற, புள்ளையை பிடிங்கி கடலை வீசிட்டான் அவன் படுபாவி. அவன் என்ன பண்ணி போட்டான், புள்ளையை பிடுங்கி கடலை வீசிட்டான். உடனே ஆண்டவனே யாமை யஹூலு பைனல் மரி கல்பிகி, ஒரு மனிதனுக்கும் அவனுடைய இதயத்துக்கும் மத்தியில் திருப்பவனே இந்த கருப்பன்ட்ட இருந்து என்னை காப்பாற்ற ஆண்டவா அப்படின்னு சொன்ன. கடல் உள்ளே இருந்து ஒரு மிருகம் வந்து அவனை பிடிங்கிட்டு உள்ளே போயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய சாபத்திலிருந்து நீ அஞ்சிக்கொள். எவ்வளோ பெரிய அநியாயம், பச்சை பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு, அதை பிடுங்கி போய் நினச்சேன். இவன் இச்சையை தீர்த்துறதுக்காக பச்சை பிள்ளையை தூக்கி கடலில் தூக்கி போட்டான். கடைசியில் நான் என்ன செய்தேன், அந்த கடல்லையே அவனை உள்ளே போயிட்டு என் பிள்ளையும் போயிட்டு நான் அந்த போட்டிலையே தள்ளி கடைசியில் ஒரு தீவில் வந்து கரையை ஒருங்க. இது சொல்கிறது யார் தெரியுமா, கதை சொல்கிற ஆள் இல்லை, கேரளாவிலே பொன்னானியிலே அடங்கி இருக்கக்கூடிய ஜெயினுத்தீனில் மலபாரி பெரியவங்க, அல் மஹ்தூம் கபீர் சகீர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பெரிய ஜெயினுத்தீன் மஹ்தூம் இருக்கிறாங்களா, அவங்க எழுதியிருக்கிறாங்க, தன்னுடைய இர்ஷாதுல் இபாதில் எழுதியிருப்பாங்க. அவன் பாருங்க, கடைசியில் ஒரு தீவில் வந்து இறங்கினேன். ஒரு 4 நாள் தங்கியிருந்தேன். அங்கே உள்ள பழத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தேன். 5ஆவது நாள் ஒரு கப்பல் அந்த கடலில் வந்தது. அப்போ என் உடம்புல உள்ள ஒரு துணியை காட்டி, நாங்கள் நிற்கிறேன் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன், துணியை சிக்னல் கொடுத்தேன். சிக்னல் கொடுத்த உடனே அங்கேருந்து ஒரு போட்டை கொண்டு வந்து என்னை என்ன செய்தாங்க, தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போகும்போது என் புள்ள அந்த போட்டில் இருக்கான். எந்த புள்ள, எந்த பச்சை புள்ளைய வந்து அமர்த்தி கடலில் எரிஞ்சானோ அந்த பச்சை புள்ள அந்த கப்பலில் இருக்குது. என் பிள்ளையே என் உயிரேன்னு சொல்லி நான் அந்த பிள்ளையை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். அவனும் சொன்னானோ, இந்த அம்மாவுக்கு கிறுக்கு இருக்கும்போது, கிறுக்கு பிடிச்சிருக்கும் போது தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த கப்பலில் உள்ளவங்க. உடனேங்கண்ணா பைத்தியமாக இந்த பிள்ளை என் பிள்ளைங்கிற, நானே உன்னையே காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லைப்பா, என் நடந்து என்ன எனக்கு கதையே உனக்கு தெரியாது, இப்படி இப்படி என் விஷயம் நடந்ததுன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே தலை குனிஞ்சிட்டாங்க. என்னுடைய கதை உங்களுடைய கதையை விட ஆச்சரியமான ஒரு கதையை நான் சொல்லட்டா. நாங்கள் இப்படி தான் போட்டில் போயிட்டு இருந்தோம். அழகான தென்றல் காற்றில் எங்களுடைய போட்டு கப்பல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மிருகம் வந்தது. அந்த மிருகத்துக்கு மேலே இந்த புள்ளை இருந்தது. அந்த மிருகம் சொல்லிச்சு, உங்களை உயிரோடு அனுப்பணும்னா இந்த புள்ளையை கப்பலில் உங்களை தூக்கி வை, இல்லைன்னா உங்கள் கப்பலை கவுத்துருவேன்னு சொல்லிச்சு. உடனே அந்த புள்ளையை நாங்கள் எங்களை ஒரு ஆள் போய் இறங்கி போய் அந்த புள்ளையை தூக்கிட்டு வந்தோம். உடனே அப்போ தான் நாங்கள் நினச்சோம், ஆண்டவன் நம்மளை எப்படி பாதுகாத்திருக்கலாம். ஆக தன்னுடைய கற்பு பறிபோகிற கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அம்மா செய்த துவாவினால அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருந்தது பாருங்க அந்த அம்மாவுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இது மாதிரி ஒரு செய்தி 2 செய்தி இல்லை, பேசுறதுக்கு எனக்கு உண்டான நேரங்கள் இல்லை. ஏன்னா ஹஸரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், சாட்டை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. இமாம் ஜாபர் சாதிக் இமாம் சொல்லுவாங்க, ஒரு சகோதரர் வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போகும்போது தன்னுடைய வேகமாக சொல்கிறேன், ஏன்னா சீக்கிரம் முடிக்கிறதுக்காக அடுத்து நிகழ்ச்சி நிறைய இருக்குது. அப்போ ஒரு சகோதரன்ட்ட, என்னுடைய தன்னுடைய நான் இப்போ தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், நான் வெளியூர் போகிறேன் அண்ணன், என்னுடைய மனைவியை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க சொல்லிட்டு போயிட்டார். போன உடனே அந்த ஆள் ஒரு கெட்டவன், அதனால் எல்லாரும் கெட்டவனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது.
அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், வெளிநாட்டுக்கு போனவொன்னே அந்த அம்மாட்ட தப்பாக நெருங்க போனோம். என்ன பாருங்க, இந்த மாதிரி வேலையில் எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க ஏன்னா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தப்பு தவிர்த்துச்சு. உடனே என்ன அந்த ஆள் வெளிநாட்டிலேருந்து அந்த வந்த உடனே கேட்டிங்களா அவங்க மனைவி ரொம்ப மோசமான ஆளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கதையை மாற்றி விட்டான். அவன் தப்பு பண்ணிவிட்டு கதையை பிள்ளாட்டை மாற்றி விட்டான். மாற்றி விட்டவொடனே அவனே என்ன செய்யிட்டான், நம்பிட்டான் நம்ம மனைவி தப்பானவா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வாழை ரெடியாக வச்சுக்கிட்டான். அவளை போடுன்னு போட்டு வெட்டி கண்ட துண்டமாக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பு பண்ணிவிட்டு அவளை விபச்சாரின்ட்டான். வாழை தூக்கிட்டு ஒரு விசாரணையும் பண்ணாமல் அடி கண்டமாக போட்டு அடித்து அந்த அம்மாவை படுகாயப்படுத்தி அந்த அம்மா உயிர் செத்து போச்சுன்னு நினச்சி விட்டுட்டான். அந்த அம்மா உயிர் குற்று உயிராக கிடந்தது. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் விபச்சாரம் பண்ண முடியாது, என் கணவன் எனக்கு இருக்கிறார், நீ யார் என்னை தொடறதுக்கு, உனக்கு கொன்றுவன், நீ கொன்னால முடிஞ்சது நீ செய்யப்பா, என்ன நீ தொடவே முடியாது, நான் அல்லாஹ்வை பயப்படுறேங்கிற மாதிரி சொல்லிச்சு. அதனால் அவன் கதையை மாட்டி விட்டு என்ன செய்யிட்டான், கொல்றதுக்கு முயற்சி பண்ணால் அந்த அம்மா உயிர் போயிட்டுன்னு விட்டுட்டான். அந்த அம்மா அப்படியே கொஞ்சம் குற்றுயிரோடு அப்படியே தவுண்டு ஒரு மடத்துக்கு பக்கத்தில் வந்தது. அந்த மடத்தில் உள்ளவர் ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் கேட்குதுன்னு அந்த மடத்துலேருந்து ஒரு பாதிரி வந்தார். அவரும் கூட ஒரு ஆளும் வந்து அந்த அம்மாவை மேலே தூக்கி கொண்டு போய் அல்ல உயிர் இருக்குது, அந்த அம்மாவுக்கு அஜல் ஆயுள் இருந்திருக்கு, அந்த அம்மா பிழைக்க வச்சு அந்த அம்மா பிழைச்சிட்டுங்க. பிழைச்சிட்டு அந்த அம்மா அதிர்ஷ்டவசமாக பிழைச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த செய்தியை சொல்கிற ஆள் யார் தெரியுமா, இமாம் ஜாபர் சாதிக் இமாம் சொல்கிறாங்க இந்த செய்தியை. இதை எழுதின ஆள் யார் தெரியுமா, இப்னுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க. அந்த ஒரு செய்தி நமக்கு இந்த முக்கியமானது, எல்லாரும் இதை தெரியுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அந்த பாதிரி சொன்னார், ஏம்மா நீ குணமாயிட்ட, நீ நினச்சா போகலாம் அல்லது என் மடத்தில் தங்கலாம், அவன் விருப்பம். ஆனால் அவருக்கு ஒரு பச்சை பையன், ஒரு அநாத பிள்ளை, அவன் பொஞ்சாதி இறந்துட்டான், அந்த பாதிரிக்கு பொஞ்சாதி இறந்துட்டான். என் பிள்ளையே இருக்குது, என் பிள்ளைய நீ கவனிச்சு இருக்கிறியானா உங்கள் பிள்ளையை கவனிச்சுக்கு நான் உங்களுக்கே சேவை செய்துட்டு நான் இருக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கல்லன் இருந்தான். அந்த கல்லனுக்கு இந்த அம்மா மேலே ஒரு கண்ணு. அவனும் இந்த மாதிரி தப்பான கருத்தை போட்டு பேசினான். அந்த அடிமை ஒருத்தர் இருந்தான், அங்கே ஒரு கருப்பு அடிமை. அவனும் சொன்னான், இந்த மாதிரி என்னோட தப்பாயிரேன், எனக்கு புருஷன் இருக்காப்பா, நீ இவனை தொட முடியாது, உன்னை கொன்றுவேன், உன்னால் முடிஞ்சது செய் அப்படின்னு அந்த அம்மா தைரியமாக சொன்னது. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நைட் நேரத்தில் அந்த அடிமை என்ன பண்ணான்னா, அந்த பாதிரியினுடைய குழந்தைய இந்த அம்மா மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய கொண்டு போட்டான். குழந்தைய கொண்டுட்டு பாதிரிட்ட சொல்லிட்டான், உங்கள் பையன் அவளை வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சையில உங்கள் பிள்ளையை கொண்டு போட்டா அப்படின்னு பழி அந்த பிள்ளை மேலே போட்டான். நான் ரொம்ப கதை சொல்ல நிற்கிறேன், சாட்டாக முடிஞ்சு போகிறேன். அந்த அம்மாவுடைய முடிவு நல்ல எப்படி அமைஞ்சதுக்காக சொல்ல வந்தேன். கடைசியில் அவர் பார்த்தாரு, உன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு 50,000 ரூபா கையில் கொடுத்து நீ வெளியே போ அப்படின்னு அந்த அம்மாவை அந்த பாதிரியை துரத்தி விட்டார். கடைசியில் அந்த அம்மா வெளியே வந்த பிறகு 50,000 ரூபாய் திட்டம் என்ன செய்யும், உடனே நகை வாங்குவோம், இடம் வாங்குவோம், அப்படி தானே செய்யும். அந்த அம்மாவுடைய எண்ணத்தை பாருங்கள். வர்றாரு, ஒருத்தனை தூக்கில் தொங்க விட்டுருக்கு, ஒரு ஊரில் ஒருத்தனை தூக்கில் கட்டி வச்சிருக்கு. அந்த அம்மா பார்த்துச்சு, அந்த எவன் தூக்கு போகிறான்னு அதே ஆகிட்டு போய் சொல்லிச்சு, இந்த உயிரை காப்பாற்றினா 50,000 ரூபா தந்த இந்த ஆளை அவுத்து விட்டுருவீங்களா? அம்மா அவுத்து விட்டுறோம், இன்றைக்கி தான் எத்தனையோ தொகை இருந்த காசு கொடுத்த ஜாமீன் கொடுத்த கிடச்சிருமே. 50,000 ரூபாய் அந்த அம்மாவுக்கு கிடைச்ச 50,000 எவனோ ஒருத்தன் உயிருக்கு தூக்கு தண்டனை கைதியாக இருந்தவனை காப்பாற்றி விட்டுச்சு. அந்த ஆள் சொன்னான், என்னம்மா எனக்கு செய்து உதவி அந்த உலகத்தில் யாருமே என் உயிரை காப்பாற்றிட்டியம்மா, நான் உனக்கு காலம் முழுவதும் சேவை செய்கிறேன்னா அதை ஏன் செய்யணுமா இல்லையா? கிடைச்சவனெல்லாம் கெட்டவனாக வந்தான் அந்த அம்மாவுக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஏதோ ஒரு மாப்பிள்ளை கெட்டவனாக இருந்ததுக்காக வேண்டி உடனே நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் இன்றைக்கி சில பொம்பளைகள். இப்போ எவ்வளோ சோகமே அடுத்தடுத்து சோகம். கடைசியில் பாருங்கள், அந்த அம்மா அவனை கூட்டு போச்சு. அவன் 2 பேரும் ஒன்றா உனக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கடற்கரை வழியாக போனாங்க. ஒரு கப்பல் ஏறி உட்காந்தாங்க. பெண் சீட்டில் அந்த அம்மாவும் ஆண் சீட்டில் இவர் இருந்தாங்க. அந்த அம்மா அழகாக இருந்ததுனால ஒரு ஆள் கேட்டார், இந்த அம்மா யார்? ஏன் அடிமை தான்ட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், இந்த அம்மா என் பிள்ளை எனக்கு அடிமை தான்ட்டான். அப்போ என்கிட்ட வித்துறீங்களா அந்த அம்மாவை? வித்துறேன், ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இல்லை, அவள் என்னுடைய அடிமையாக இருந்தாலும் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா, என்னை விட்டுறாதீங்க, நான் ரொம்ப பிரியப்படுறேன் அப்படிலாம் அவள் சொல்லவா செய்தா? இவனை காப்பாற்றி விட்டதே அந்த அம்மா தானங்க. கடைசியில் பொய்யை அடித்து விட்டான். அப்போ அவனுக்கு சொன்னானு, ஒரு தொழிலதிபர் இருந்தார், இங்க நான் வாங்கிடுறேங்க, நீங்கள் நைஸாக ஒரு போட்டை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஊருக்கு போயிருங்க, கப்பல் கிளம்பி போன பிறகு அவளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவள் அடிமைன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேரும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அடிமைன்னு சொல்லி ஒருத்தனை கொண்டு போய் கடத்தி விற்கிறான் பாருங்க, இவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நல்லவனை கொண்டு போய் கணக்கு நிறைய பேர் பாம்பேல பிள்ளைகளை கடத்தி போய் விற்கிறாங்களங்க. இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ இந்த அம்மா கப்பல் போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஆளுக்கு வாங்கினா விசாரா வாங்கிட்டான், காசு கொடுத்து வாங்கிட்டு போது சொன்னான், நீங்கள் நான் காசு கொடுத்து அந்த அம்மா வாங்கிட்டேன், நீங்கள் இல்லை கப்பலில் இருக்கிறவங்களாம் நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அவன் வாங்கினா உசாராக வாங்கிட்டான். கப்பல் கிளம்பி போயிடுச்சு. இவன் யார்ட்டையும் விற்றுட்டு அவங்க போட்டில் ஏறி போயிட்டான். கடைசியில் போயிட்டு இருக்கும்போது
அந்த ஆள் காசு கொடுத்த வியாபாரி சொன்னார், ஏம்மா உன்னை அடிமை நான் வாங்கிட்டேன். யாரா சொன்னது அடிமை? நான் ஒரு சுதந்திரமான பொண்ணுடா, நான் ஒரு சுதந்திரமான பொண்ணு, எனக்கு கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு உண்டு அப்படின்னு அந்த அவர் சொன்னார். இல்லை இல்லை, கடைசியில் இப்படி ஊரில் எல்லாருமே சாட்சி சொன்னாங்க, இல்லை நீ உன்னை விற்கப்பட்டாச்சின்னு. கடைசியில் இல்லை, இந்த அம்மாவை எப்படி விட்டா தெரியாது, இந்த கப்பல்லே இந்த அம்மாவை கற்பழிப்பானி. என்ன ஐடியா கொடுக்குறான் எல்லாரும் சேர்ந்து, இந்த நடுவில் எல்லாத்துக்கும் முன்னாலே இந்த அம்மாவை நீங்கள் என்னச்சு இஷ்டத்துக்கு கடைசியில் வேறு வழி இல்லாமல் கட்டுப்பட்டுருவான் எல்லா. கடைசியில் அந்த மாப்பிள்ளை அந்த அடிமைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தானே, அவன் நெருங்கும் போது சொன்னான், யாழ்லா என்னை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே கப்பலே கவுந்துருச்சு. கப்பல் கவுது, அந்த அம்மா கப்பலுக்கு மேலே கவுந்த கப்பல் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊரில் அரசர் அன்னைக்கு தான் பெருநான்னு சொல்லி வெளியே கப்பலில் கடற்கரையில் நின்றுட்டு இருக்கார். வந்தால் ஒரு அம்மா ஒரு கப்பலில் மிதந்து வருது. என்னம்மான்னு விசாரிச்சா, என்ன யார் இந்த அம்மா இருக்குதா என்னன்னு விசாரித்து பார்த்தா அந்த கதையை ஃபுல்லாக அவர் கேட்டார். கேட்டுட்டு சொன்னார், இவ்வளோ பெரிய பத்தினியாம்மா நீ, கடைசியில் நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு கணவர் இருக்கார். கணவர் இருக்கிற ஆளை கல்யாணம் முடிக்கக்கூடிய யாருக்கையிலே ஒரு கணவர் உண்டு இல்லை அந்த அம்மாவுக்கு, என்னை நீங்கள் கல்யாணம் முடிக்க முடியாதுங்க. அப்படியா, சரி நீங்கள் என்ன இந்த நாட்டில் நீங்கள் எங்களுக்கு ஒரு மந்திரி மாதிரி ஆலோசனை செய்யுங்க, ஆலோசனை கொடுங்கன்னொன்னே அந்த அரசர் இந்த அம்மாட்ட ஆலோசனை கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்துட்டு இருந்தார். கடைசியில் அவர் சக்கராத்தால் வந்து மக்களையெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நான் எப்படி ஆட்சி செய்தேன் உங்களுக்கு அப்படின்னார். எனக்கு தந்த மாதிரி ஆட்சி செய்தீங்க. அப்படியா, நான் எப்படி ஆட்சி தெரியுமா? ஆமாம், இந்த அம்மாட்ட ஆலோசனை கேட்பீங்க. அப்போ அந்த அம்மா உங்களுக்கு நல்ல சிந்தனையாதி தெரியல. ஆமாம், எனக்கு பிறகு நீங்கள் அந்த அம்மாவை தான் அரசியாக ஏற்றுக்கொள்ளணும், அந்த அம்மாவை தான் ஆட்சி ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் சொன்னால் சரின்ட்டாங்க மக்கள். கடைசியில் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அம்மா சொன்னாங்களாம், ஊரில் உள்ள அவ்வளோ பேர் என்கிட்ட வந்து பார்க்கணுன்னாங்க. பார்க்கும் பொழுது யாரெல்லாம் வந்தா, இந்த இவருடைய புருஷனுடைய சகோதரன் வந்தான். யார் வந்தா? பாதிரி வந்தார். அதே மாதிரி எவன் கப்பலில் வித்துட்டு போனானா எல்லாரும் வந்தாங்க. எல்லாரையும் தூக்கலை போடுன்னு சொல்லிட்டான் அந்த அம்மா. கடைசியில் அவர் கணவன் வந்தார்ல, கணவன்கிட்ட சொல்லிச்சேங்க, நான் தாங்க உன்னுடைய உண்மையாக உன்னுடைய சகோதரர் தப்பாக என்ன நினைச்சா, நீங்கள் என்ன தப்பாக கொலை பண்ண பார்த்தீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த பாதிரிக்கு சொல்லிச்சு, நீங்கள் என்னையை காப்பாற்றி விட்டீங்க, நீங்கள் என் நாட்டில் நீங்கள் எந்த உதவினாலும் என்கிட்ட கேட்டுக்கங்க. இந்த விஷயத்தை இப்னு ஜௌசி சொல்லி முடிப்பாங்க. ஒரு கற்புக்கரசிக்கு எவ்வளோ பெரிய சோகம் வந்துச்சு. கடைசியில் அந்த நாட்டையே ஆளக்கூடிய ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. இந்த மாதிரி ஒழுக்கம் என்பது இந்த மதரசா தரக்கூடிய உயர்ந்த பரிசு. இந்த பரிசை கிடைத்தால் அல்லாஹ் நமக்கு விலை மதிப்பில்லாத பாக்கியங்களை நமக்கு தருவான் என்பதை என்னுடைய சொற்பொழிவாக நான் சொல்லி முடிக்கிறேன்.